எப்படியாவது தமிழ் சினிமாவில் நம்ம 1000 கோடி அடிச்சே ஆகணும்டா. அதுவும் நாளைக்கு ஹிஸ்ட்ரியை புரட்டி போட்டாங்கன்னா ரஜினி தான் 1000 கோடி முதல் தமிழ் சினிமாவில் தொட்டது. வேற எந்த நடிகரும் தொட கிடையாது. ரஜினியோட திரைப்படம் மட்டும்தான் 1000 கோடி தொட்டுச்சு அப்படிங்கிற ஒரு பேர் காலத்துக்கு நிலச்சிக்கணும்டான்னு ரஜினி அவர்கள் முடிவெடுத்து பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதற்கான அப்டேட்டுக்கெல்லாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த அப்டேட்டெல்லாம் பார்க்கும்பொழுது கண்டிப்பாக 1000 கோடி அடிச்சிருமடா அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளே தோணுது. அந்த மாதிரி நான் சூப்பரான அப்டேட் நமக்கு கிடைச்சிருக்கு. ஆக்சுவலி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏற்கனவே நம்மளுடைய நம்ம லோகேஷ் கனகராஜ் அவரோட இயக்கத்தில் வெளியே வந்த திரைப்படம் கூலி பார்த்தீங்கன்னா 600 கோடி தொற்றுச்சுங்க இப்போ. ஸோ 600 கோடி தொற்றுருக்கு. பட் ஆனால் இது 1000 கோடி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சிருச்சு. ஆனால் இதனை அடுத்து பார்த்தீங்கன்னா ஜெயிலர் 2 திரைப்படம் வெளியாக போகுது. ஸோ ரஜினி ரசிகர்கள் எல்லாருமே ஜெயிலர் 2 திரைப்படத்துக்காக வெயிட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த படம் ஃபர்ஸ்ட் டைம் வந்தப்பவே 600 கோடியை தொட்டுச்சு. இந்த டைம் கண்டிப்பாக 1000 கோடி தொடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டு வருது. இந்த ஜெயிலர் 2 திரைப்படத்தை கூட விடுங்க. ஆனால் இதை விட சூப்பரான அப்டேட் என்னன்னா, கல்கி 2898 அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தை எடுத்தார் இல்லையா, அவரு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களை வச்சு ஒரு திரைப்படம் பண்ண போறாராமா. ஸோ கல்கி 2898 திரைப்படத்தினுடைய இயக்குனர் நம்மளுடைய இந்த சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களை வச்சு திரைப்படம் பண்ண போறது உறுதியாக இருக்கு. இந்த திரைப்படத்தினோட ஷூட்டிங் எப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்களாமா. அதாவது இந்த ஜெயிலர் 2 திரைப்படத்தினுடைய ஷூட்டிங் முடிவடைஞ்சதோ அதுக்கப்புறம் இந்த கல்கி 2898 திரைப்படத்தினுடைய இயக்குனர் கூட சேர்ந்து படம் நடிக்க போறதா அறிவிச்சிட்டாங்க. ஸோ இதற்கான கதைகள் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக எழுத முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக பிளான் பண்ணிட்டு இருக்காராமா இந்த படத்தினுடைய இயக்குனர். ஸோ இந்த ஒரு அப்டேட் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ கல்கி 2898 திரைப்படத்தினுடைய ஒரு இயக்குனர் அவர் நம்ம தமிழ் சினிமாவில் உள்ள கால வைக்கிறாரு அப்படிங்கும்போது அந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் 1000 கோடி அடிக்க போறாரு அப்படிங்கிறது உறுதியாக இருக்கு. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா சரி மக்களே, இந்த ஒரு அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் மீண்டும் அடுத்த ஒரு டாபிக் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.